இந்த நிலை என்றைக்கு கடக்கப்படுகிறதோ, பரவாயில்ல அப்படின்னு கடக்கப்படுகிறதோ, அந்த சமயம்தான் இன்ப துன்பங்களை சமமாய் கருத முடியும். இன்ப துன்பங்களை சமமாய் கருதிய உள்ளத்து இடம்பெறுவதுதான் பொறுமை. பொறுமை படைத்து அதன் மூலமாக வருகிறது தான் சந்தோஷம். எப்போதும் சந்தோஷமாய் இருப்பவன் யோகியாய். எப்படி சந்தோஷமா இருக்கிறவன் தான் யோகின்னு ஒரு டெஃபினிஷனை வைக்கிறாரு. நம்ம இடிச்ச புலிகள் எத்தனை யோகம் செய்தாலும், எத்தனை கும்பகங்களில் தேர்ந்தாலும், நீர் இடிச்ச புலியாக இருக்கும் பட்சத்தில் நீர் பகவானுக்கு பிரியமானவன் அல்ல. இறைவனுடைய குணம் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் ஒரு பகுதியாச்சும் அவன் வெளிப்படுத்தணும். இறைவனுக்கு ஏன் ஆனந்தம் வருதுன்னா, இறைவன் நம்மிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அதனால் அவர் தனித்து அப்படியே தன்னுடைய இருப்பிலேயே லயமாகி இருக்கிறதால அவர் நிம்மதியாக